ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எப்போதும் போல் இன்னைக்கு வெதர் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, அப்புறம் இருட்டுது, மழை வருது, இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு புனிதா, சந்தான பாரதி, காயத்ரி தேவி, தபிதா கிரேஷ், ஹரிகுமரன், சத்யா, ரம்யா, தர்மராஜ், ரியா, தரணிவேந்தன், மோனிஷா, ஆனந்தி, வினோத், ஹஷித் இவங்க எல்லாருக்கும் பிறந்த நாள். உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்கள் எல்லாருடைய விஷயம் கண்டிப்பாக இருக்குது. ஹாப்பி பர்த்டே டு ஆல். அதுக்கப்புறம் அன்பிர்தீன், தஸ்லிமா, அது அப்புறம் அண்ணாமலை, விஜயலட்சுமி, சரவணன், தேன்மொழி இவங்களுக்கு திருமண நாள். உங்களுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்கள் எல்லாருடைய விசேஷம் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை சுட போகிறாங்க. ரவா தோசை நைட்டே மாவு எல்லாமே கலக்கி வச்சுட்டேன். தோசை சுட்டு நைட்டு வச்ச பட்டர்காயை தான், பட்டர்காய் குழம்பு வச்சேன் இல்லையா, சிம்பிளாக அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் சொல்லிட்டாங்க. இதுதான் மார்னிங் ஸ்பெஷல். யூடியூப்ல வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ் கமெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஏன் ரிவ்யூ கொடுக்குறீங்க, நிறைய பேர் சொல்கிறீங்க, அது எனக்கு புரியுது. பட் இந்த ஒரு கமெண்ட் என்னை ரொம்ப காயப்படுத்துது. விறகடுப்புல சமைக்கிறாங்க, இவங்க கிட்ட கார் இருக்குது, 2 ஸ்கூட்டி இருக்குது, ஆடம்பரமா தான் இருக்கிறாங்க, ஆனா எளிமையா காட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த கார் வந்து நாங்க ஆசைப்பட்டோ அல்லது ரொம்ப கனவோட வாங்கின கார் இது கிடையவே. இந்த காரை வந்து நாங்க கனவோட வாங்கல, ஆடம்பரத்துக்காக வாங்கலைங்க. எங்கள் பாப்பாவுக்கு 1.5 வயசு இருக்கும்போது அப்போவே நாங்கள் டேமில் வந்து கடை போட்டுட்டோம். அப்போ எங்கள் பையன் வந்து எனக்கு 7 மாதம் வயத்தில் இருந்தான். அப்போ நானும் என் ஹஸ்பண்ட் எங்கள் பாப்பா 3 பேர் டேமில் இருந்து நடந்து வரும்போது நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க கார் வந்துச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் வந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து வண்டியை நிப்பாட்டினாங்க, நடக்க முடியலன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றுறதுக்கு அவங்க வந்து ஹார்ன் அடிச்சுட்டு வேகமாக போயிட்டாங்க. நின்று கூட பதில் சொல்லலை. வண்டியில் இடம் இருந்துச்சு, ஆனால் எங்களை ஏற்றலை. அன்னைக்கு என் மனசில் வந்து ரொம்ப ஆழமாக வச்சுருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் கார் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப அவ்வளோ ஒரு வைராக்கியம் எனக்கு. எங்கள் பாப்பாவுக்கு அப்போ 1.5 வயசு, இப்போ 20 வயசு ஆக போகுது. அப்போ எத்தனை வருஷ கனவுல நாங்கள் வந்து இந்த வண்டியை வாங்கியிருப்போம்னு யோசித்து பாருங்களேன். 2019 டிசம்பரில் தான் நாங்கள் அந்த கார் எடுத்தோம். லாக்டவுனுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்தோம் இந்த காரை. எங்ககிட்ட கார் இருக்கு அப்படிங்கிறதே முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. வெளியில் எடுத்துகிட்டு போனால் கூட யார்கிட்ட வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் எங்களோட வாழ்க்கை முறை வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த காரை மாசத்துல ஒரு 5 தடவை தான் நாங்கள் வெளியவே எடுப்போம். ஆடம்பரத்துக்காக வாங்கலாம், இது ஒரு வைராக்கியத்துக்காக. எங்களை அன்னைக்கு வந்து ரோட்ல நின்று எங்களை வந்து ஒரு பதில் கூட சொல்லாம போனாங்க. அவங்க முன்னாடி நம்ம ஒரு கார் எடுத்து நம்ம ஃபேமிலியோட போகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வைராக்கியம். அதனாலதான் இந்த காரை வந்து எடுத்தோம். அதுக்காக ஒருத்தங்க வாழக்கூடிய சூழ்நிலையை வச்சு அவங்க கிட்ட இதுதான் இருக்கணும் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு யாரும் தயவு செஞ்சு அந்த பேட் கமெண்ட் பண்ணவங்க இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஸ்கூட்டி ஒன்று தான் ஓடும், ஒன்று ஓடாது, அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ் டே.